ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. 2 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லியிலிருந்து புறப்பட்டார் முதல்வர் விஜய். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையோடு வழியனுப்பி வைப்பு. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அதிகாரிகளோடு முதல்வர் விஜய் ஆலோசனை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரிகளோடு கலந்துரையாடல். டெல்லி சென்றுள்ள முதல்வர் விஜய் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்திக்கவில்லை. நேரம் கேட்டிருந்த நிலையில் சந்திப்பு ரத்து. கேரளா, கோவா, மகாராஷ்டிரா மாநில முதல்வர்கள் மற்றும் நாகாலாந்து ஆளுநரை சந்தித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா. தமிழ்நாடு முதல்வர் விஜயை சந்திக்க மட்டும் நேரம் ஒதுக்காத நிலையில் அடுத்தடுத்து நடந்த சந்திப்புகள். டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்காத முதல்வர் விஜய். தொடர்ந்து செய்தியாளர்களை புறக்கணிக்கும் முதல்வர். மாநில நலன் சார்ந்த 4 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடியிடம் வழங்கிய முதல்வர் விஜய். அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கான தெளிவுரை வழங்க கோரிக்கை. மேகதாது அணை திட்டத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது. மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தை அறிவுறுத்துமாறு பிரதமரிடம் முதல்வர் விஜய் கோரிக்கை. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வான்வழி பாதுகாப்பு மையத்தை தமிழ்நாட்டில் அமைக்கவும் மனுவில் கோரிக்கை விடுத்த முதல்வர் விஜய். ஆனைமங்கலம் செப்பேடுகளை மீட்டு இந்தியா கொண்டு வந்ததற்கு நன்றி. பிரதமர் மோடிக்கு நேரில் நன்றி தெரிவித்த முதல்வர் விஜய். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முதல்வர் விஜய் சந்திப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களுக்கு போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தல். அதிமுகவில் நீடிப்பதா, தவேகாவில் இணைவதா என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் ஆலோசனை நடத்தியதாக தகவல். அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆதரவாளர்களிடம் கருத்து கேட்பு. இந்த தொகுதி மக்களினுடைய எனக்காக வாக்களித்த என்னுடைய தெய்வங்கள் அவங்க எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு தான் அடுத்த நகர்வை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தவேகாவில் ஐக்கியம். தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தை சந்தித்து இணைந்தார். ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் பின்னணியை ஆராய வேண்டுமென அதிமுக MP தனபால் வலியுறுத்தல். மிகப்பெரிய அளவில் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக MLA-க்களை இழுத்து MGR மரபை முடிவுக்கு கொண்டுவர முதல்வர் விஜய் முயற்சிப்பதாக அதிமுக MP என்பதுரை விமர்சனம். இறுதியில் MGR-ஏ வெல்வார் என்றும் கருத்து. உதயநிதி சைலண்ட் மோட், பழனிசாமி சரண்டர் மோட். பெட்ரோல் டீசல் விலை உயரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மௌனம் காப்பதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் சாடல். கர்நாடக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறார் சித்தராமையா. புதிய முதல்வராக DK சிவக்குமார் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல். சித்தராமையா வீட்டில் அமைச்சர்களுக்கு காலை உணவு விருந்து. சித்தராமையாவின் காலில் விழுந்து ஆசி பெற்ற DK சிவக்குமார். கர்நாடகாவில் DK சிவக்குமார் முதல்வர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடிய அவரது ஆதரவாளர்கள். சக அமைச்சர்களோடு தனது இல்லத்தில் காலை உணவு உண்ட முதல்வர் சித்தராமையா
சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைவு. 2 நாட்களில் சவரனுக்கு 1840 ரூபாய் சரிவு. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் சரிவு. 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கு விற்பனை. தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை தமிழகம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா. நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் பக்ரீத் பண்டிகை. டெல்லி ஜும்மா மசூதி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் மோடி பக்ரீத் வாழ்த்து. தியாகத் திருநாள் சமூகத்தில் சகோதரத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் பெருக்கட்டும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. கோடையின் உச்சமான கத்திரி வெயில் இன்றோடு நிறைவு. இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. கடும் வெப்ப அலையின் பிடியில் சிக்கியுள்ள இந்தியாவின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதிகள். உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா பகுதியில் இந்த கோடை காலத்தின் அதிகபட்ச வெப்பம் பதிவு. தென்மேற்கு பருவமழை ஜூன் 4ஆம் தேதி தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தமிழகத்தில் படிப்படியாக வெப்பத்தின் தாக்கம் குறையும் என்று தென்மண்டல வானிலை மைய இயக்குநர் தகவல். கோவை, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். ஜூன் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தகவல். ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழகம் வந்தடைந்தது. இன்று இரவு பூண்டி ஏரியை சென்றடையும் என்று எதிர்பார்ப்பு. ரீல்ஸ் மூலம் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. I assure you our government is building for fast speed execution. Here is our promises. 21-day clearances, single window approval, the direct escalation system that reached to me and the Honorable Chief Minister. Fast track industrial zone across the state. While the world debates the future, we will work towards building it here. ஒசூர் அருகே புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட 33 வீடுகள் இடித்து அகற்றம். ஓட்டு போட்ட மக்களின் பிரச்சனைகளை முதல்வர் விஜய் நேரில் வந்து பார்க்குமாறு கதறிய பெண்கள். எங்களை ஓட்டு தள்ளிட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. எங்களை இந்த ஊரெல்லாம் அனாதை ஆக்கிட்டாங்க. நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். எங்க ஊரை வந்து காப்பாத்தீங்க. நானே பாருங்க, எங்க ஊரை மொத்தமா தள்ளிட்டாங்க. நீங்க இருக்கா உங்களை விட்டு பதவியில வச்சுல விஜயனா எங்களை கேட்க வரல. நீ ஆர்டர் கொடுத்து எங்களை தள்ள சொல்லி. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 4 நாட்களுக்கு 100 ரூபாய் கட்டண தரிசனம் ரத்து. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.